சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது சவுக்கு சங்கரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நிலைப்பாடு, திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்த்தாருங்க. 2021 வரைக்கும் திமுகவை அரியணையில் ஏற்றியதில் சவுக்கு சங்கருக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த போராளிகள்ங்கிற பேரில் இருக்காங்க பார்த்தீங்களா, சுப உதயகுமார்லேருந்து ஆரம்பித்து இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் அடிப்படையில் இருக்கக்கூடிய சித்தாந்தவாதிகளாக இருந்து போராளிகள்ங்கிற பேரில் தேச துரோகிகளாக இருக்க அத்தனை பேருக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் சவுக்கு சங்கர் செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவரும் அதே குட்டையில் ஊர்னா மட்டை தான். அதே சமயத்தில் பாஜக, தேசியவாதிகள், அண்ணாமலை, அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி, இவர்களெல்லாம் ரொம்ப இழிவாகத்தான் அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். அண்ணாமலை ஆட்டுக்குட்டியை அந்த லெவலுக்கு தான் இது பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி ஈசா மையத்தினுடைய சத்குரு அவங்களெல்லாம் சும்மா உரிமையிலெல்லாம் இவர் பதிவெல்லாம் போட்டு இவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணிட்டாரு. இதுதான் இவருடைய அடிப்படையில் இவர் தான். இப்போ கைதாகிறதுக்கு முன்னாடி கூட, சில தினங்களுக்கு முன்னாடி கூட, குறிப்பாக தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் 19ஆம் தேதி முடிஞ்சு ஒரு சில நாட்களில் சல்லிப்பையன் அப்படிங்கிற லெவலுக்கு பிரதமரை இழிவுபடுத்தி பதிவு போட்டிருந்தார். கருத்து சுதந்திரம் இருக்குது, கருத்து பதிவு பண்ணலாம், இது தப்பு இது சரின்னுலாம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு அதே சமயத்தில் ரொம்ப தரந்தாழ்ந்து இறங்கி போகிறதுல இருந்தார். ஒரே காரணம் திமுக கூட 2023 ஒரு பேச்சுவார்த்தை, ஜூலை மாதம்னு நினைக்கிறேன், அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. முதலமைச்சர் கூட போய் உட்காந்து பேசியிருக்காரு. மு.க. ஸ்டாலின்காரு, உதயநிதிகாரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த மீட்டிங்கில் அவங்களாம் கலந்துருக்காங்க. இதை சொன்னதே சவுக்கு சங்கர் தான். அதில் 25 நிமிஷம் பேசிட்டு முடிஞ்சு வெளியே வந்த பிறகு டீல் ஓகே ஆகலை. அதனால் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி அந்த டீல் ஓகே ஆனதுனால அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண அப்படின்னாரு. அதாவது டீல் ஓகே ஆகலைன்னு சொல்லலை, அதை வேறு மாதிரி சொல்லியிருந்தார். நான் அந்த வார்த்தையை என்னுடைய வார்த்தையில் சொல்கிறேன். இதை மாதிரி அவர் அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஒரு சாரரை ஆதரிக்கிறது, திமுகவை ஆதரித்தது அங்கே ஒரு ஆதாயம், அந்த டீல் முடிஞ்சு போச்சு. அதனால் திருப்பி மறுபடியும் 2024 தேர்தலுக்காக ஒரு இதை பண்ணும்போது அதில் இவர் கேட்ட டிமாண்டு அது பூர்த்தி ஆகாதனால இவர் வந்தாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் அது அவருடைய விருப்பம். அவர் ஒரு தனியாக ஒரு பத்திரிகையாளருங்கிற பேரில் அவருடைய ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை இந்த கட்சிகளெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் அது நிறைவேற்றும், அதனால் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து அவர் அதுக்கு தக்கவாறு ஆதரிச்சுட்டு போகிறாருன்னா அது வேற கதை. இந்த தேர்தலில் இவங்களுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்களுக்கு இப்படி சொல்லுவேன், இவங்க எதிர்கட்சியாக இருந்தால் இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்களை இப்படி சொல்லுவேன், அப்படிலாம் ஒரு நிலைப்பாடு இருக்குது. சரி கிடையாது. ஒரு பத்திரிகையாளர்னு சொன்னால் தப்புன்னா தப்பு, அவ்வளோதான். அது எந்த சித்தாந்தத்தை ரீதியாக மைண்ட்ஸில் இருந்தாலும் சரிதான், எந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டு அவருடைய உள் மனசு ஏற்றுக்கிட்டாலும் சரிதான். தப்பு அப்படின்னு சொல்லும்போது பட்டவர்த்தனமாக அதை தப்புன்னு சொல்லணும், சரின்னு சொல்லும்போது அதை பாராட்டணும். இதுதான் ஒரு பத்திரிகை தர்மம், இதுதான் ஒரு பத்திரிகையாளனுடைய அடிப்படை தகுதியாக நான் பார்க்குறேன். அவன் எந்த பக்கமும் சாயக்கூடாது. கொள்கை வேற. இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது அந்த விஷயத்தில் அவருடைய மனசுக்கு இதுதான் சரியாக படுதுன்னு சொன்னால் அதை தெளிவாக சொல்லணும். தப்பு செய்கிறத சுட்டி காட்டுறது தான் ஒரு பத்திரிகையாளருடைய கடமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் எனக்கு இப்போ நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இப்படியெல்லாம் அவருடைய நிலைப்பாடு அப்படிலாம் இருந்தாலும் அவரை ஒரு தப்புக்கு கைது பண்ணாங்க. ஒரு தப்பில் பல தப்பை அவருக்கு மேலே சொல்லிட்டாங்க. கஞ்சா வழக்கு வரைக்கும் போட்டுட்டாங்க. அதில் ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, காவல்துறை பெண் காவலர்களை இழிவாக பேசினார் அப்படின்னு அவர் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேங்க, உண்மையை சொல்கிறேன். நான் அந்த வீடியோவெல்லாம் தேடி பிடிச்சி நான் பார்க்கல. அதனால் அவர் என்ன பேசினாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் இழிவுபடுத்தி பேசுறது ஏற்றுக்க முடியாது. யாரையும் இழிவுபடுத்தி பேச முடியாது, பேசக்கூடாது. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இழிவுபடுத்தி எதுக்கு பேசணும்? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கருத்துக்கு அந்த கருத்து அடிப்படையில் நீங்கள் உங்கள் விஷயத்தை விவாதிக்கலாமே தவிர, பெண் காவலர்களை இழிவுபடுத்துறது, பெண்களை இழிவுபடுத்துறது, அப்புறம் பிராமணனை இழிவுபடுத்துறது. பிராமணனை பாருங்க, நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இழிவுபடுத்தி பேசுகிற கூட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு. பாப்பான்னு என்ன அர்த்தம்? அதுக்கு எதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த? அர்த்தத்தை விடுங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இழிவுபடுத்துறதுக்கு மட்டும்தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. பிராமணர்களை இழிவுபடுத்துவதற்காக மட்டுமே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 3% தான் இருக்கான். ஆனால் அவங்க எல்லாம் இவர் ஓங்கோல்ல இருந்து வந்திருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின்காரு. அவருக்கு சமுதாயம் எத்தனை சதவீதம் இருக்குது தமிழ்நாட்டில்?
நீங்கள் எத்தனை சதவீதத்தில் இருக்கீங்க தமிழ்நாட்டில்? எத்தனை அப்படி சமுதாய ரீதியாக? எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடே கிடையாது. யார் வேணாலும் நல்லவங்க இருக்கணுங்கிறத என்னுடைய கருத்து. இவங்க அந்த சித்தாந்தத்தை வச்சு பேசுறதுனால, இவங்க அதை ஒரு கொள்கையாக வச்சு பேசுறதுனால நான் விவாதத்துக்கு நான் முன்வைக்கிறேன். நீங்கள் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்காருடைய சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்குது? இவர் கருத்துக்கு, அதாவது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்கல்ல, இவர் ஏன் தமிழ்நாட்டில் எடுக்கமா இருக்காரு? எடுத்தால் அவருடைய வண்டவாளம் வெளியே தெரிஞ்சிடும். அவர் சார்ந்த சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இது வந்து அப்பா காலத்தில் உள்ள பிரச்சனை தான். கருணாநிதி காருவே இதை தான் பண்ணார். அவரே வந்து இதை ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து பார்த்தாரு. அதில் வந்த ரிசல்ட் இதுதான். அதனால தான் வந்து அதாவது இசை வேளாளர்கள்னு ஒரு புது அடைமொழியை உருவாக்கி அதில் சின்ன மேளம், பெரிய மேளம், தெலுங்கு மேளம் எல்லா மேளத்தையும் உள்ளே சேர்த்து இசை வேளாளர்னு ஒரு இதை உருவாக்கி அதுக்குள்ளால வச்சுக்கிட்டாரு. அப்படி வச்ச பிறகு அது எண்ணிக்கை பெருசாக வரமாட்டேங்குது. இதெல்லாம் வெளியே அப்பாட்டமாக தெரிஞ்சு போயிடும். இதுதாங்க இவங்களுடைய இது. அதனால் இங்கே இழிவுபடுத்தி பேசுகிற, அதை இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசாத இந்த திராவிடியா மகன்களே கிடையாது. வரவன் போறவன் கண்டவன் நடந்தவன் எல்லாருமே இழிவுபடுத்தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கா? இந்த பெண்கள் அனைவரும் பிறப்பாலே விபச்சாரிகள்னு சொன்ன ஒருத்தரை இன்னமும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது என்ன கணக்கில் அதை எடுத்துக்கிறது? கோர்ட்டும் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்களும் இருக்கு, காவல்துறையும் இருக்கு. காவல்துறையும் தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம். போலீஸ் கோர்ட்டும் வந்து தானாக முன் வந்து வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கலாம், விசாரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாமே இருக்கு. ஏகப்பட்ட கோர்ட்டு, மாவட்ட கோர்ட்டு, தாலுகா கோர்ட்டு, அப்புறம் வந்து ஹைகோர்ட் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. இது இந்திய அளவில் உள்ள பிரச்சனை தான். இந்தியா முழுக்க இந்துக்கள் இருக்காங்க. ஆனால் வந்து இது திருமாவளவே இன்னமும் சுற்றிட்டு தானே தெரியாரு. அதை விட ஒருபடி மேலே போய் ராசா மொத்த இந்துக்கள், நீ இந்துவாக இருப்பது வரை நீ விபச்சாரி மகன் தான்னாரு. பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்தான் பேசினாரு. இந்து பெண்கள், அப்போ இந்து பெண்களை இழிவுபடுத்தினா பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? இந்து பெண்களை இழிவுபடுத்தினா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் பெண்களை இழிவுபடுத்தினா மட்டும்தான் அது பெண்களை இழிவுபடுத்தினதாக கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் திராவிடியா மாடல் அரசு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? இதே தான் காவலர்களை இழிவுபடுத்தின சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி பேசினா மட்டும்தான் அது வந்து குற்றச்சாட்டு. திமுக காரன் இழிவுபடுத்தி பேசினா பெண்களை வந்து, அதுவும் கனிமொழி முன்னிலையிலேயே திமுக கூட்டத்தில் பெண் காவலரை வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணின பிறகு கூட நீங்கள் வந்து அதை கண்டுக்கவே இல்லையே. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண் காவலரை வந்து நீ அதை வாபஸ் வாங்கன்னு தானே சொன்னீங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய இதெல்லாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். இதில் வந்து சவுக்கு சங்கர் செய்தது சரின்னு நான் சொல்லலை, அதை மறுபடியும் சொல்கிறேன். யாருமே அதை ஏற்றுக்கலை. இருந்தாலும் இதுக்கு உள்ள உள்நோக்கம், அதுக்காக வேண்டி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணீங்கன்னா அது ஓகே. அது கோர்ட்டு அதுக்கு பிறகு என்ன தண்டனை கொடுத்தாலும் அது அவர் பார்த்துக்க போகிறாரு. அதில் நம்ம குறுக்கிடலை. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய செல்லில் கொண்டு அடைச்சிங்க பார்த்தீங்களா, இது எந்த வகையில் ஏற்புடையது? அது தப்பு தானே. அது எப்படிங்க? நீங்கள் ஒரு குற்றத்துக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, நிறைய கொண்டு போகிறீங்க, அடைக்கிறீங்க, ரைட்டு. அதில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுடைய தனி செல்லில் கொண்டு போய் அடைக்கிறது வந்து அது ஏற்புடையதில்லை. அப்போ வந்து நாங்கள் டார்ச்சர் பண்ணணும்னா என்ன வேணாலும் பண்ணுவோங்கிறது தப்பான ஒரு முன் உதாரணம். இதை தான் நீங்கள் காலங்காலமாக செய்துட்டு இருக்கீங்க. தமிழகத்தில் துரதிர்ஷ்டவசமாக திமுக அல்லது அதிமுக அல்லது திமுக இப்படியே இருக்கிறதுனால, இந்த பங்காளிகளுக்கு உள்ளால ஒரு அண்டர்லிங் இருக்கிறதுனால, பரஸ்பரம் ஒரு நட்பு இருக்கிறதுனால, அவங்கள வந்து மேலோட்டமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காணிச்சுக்குவாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக மேலே ஒரு மேலோட்டமாக நடவடிக்கை இருக்க மாதிரி காணிச்சுக்குவாங்க. ஆனால் வந்து அண்டர்லிங்கில் அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. நீ இதை இப்படி கண்டுக்காத, நான் இதை இப்படி விட்டுறேன், முடிஞ்சு போச்சுக்கிறத. இதில் வந்து இவ்வளோ லஞ்சம், இவ்வளோ கமிஷன் வாங்குவாங்க, அதில் உங்கள் ஆளுக்கு இவ்வளோ கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு, டீல் ஓகே. இப்படியெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை முதலமைச்சரான பிறகு என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு எதிராக பண்ணால் என்ன செய்வீங்க? நேர்மையாக பண்ணாலே போதுங்க. ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு எதிராகலாம் பண்ண வேண்டாம். நீங்கள் செய்கிற அடவாடித்தனம், இதுக்கு முன்னாடி செய்த அடவாடித்தனம், இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தாலே போதும். ஒருத்தன் கூட தப்பவே முடியாது. திமுகவும் சரி, அதிமுக. அதில் ரொம்ப அரிதாக ஏதாவது இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி யாராவது தப்புனா உண்டு. ஒரு நேர்மையானவன் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இதை கோடிட்டு காணிக்கிறேன். சவுக்கு சங்கரை வந்து இந்த மாதிரி பண்ணி அவரை வந்து திருச்சிக்கு அவருக்கு மேலே பல்வேறு வழக்குகளாம் போட்டு கடைசியில் குண்டாசில் அவரை கைது பண்ணி அதுக்கு பிறகு அவரை வந்து திருச்சிக்கு கூட்டிகிட்டு வரீங்க. அதில் பெண் போலீஸுக்காரங்களை வச்சு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? இது வந்து எந்த வகையில் நியாயம்? அதில் பெண் போலீஸில் வந்து இப்போ குறிப்பிட்ட காவலர்களை பயன்படுத்தி அவருக்கு கையை, அதாவது உடைஞ்ச கையை, இன்னொன்று கோயம்புத்தூர் ஜெயிலில் அவர் கையை உடைச்சது எந்த வகையில் நியாயம்? கையை உடைச்சிட்டு அந்த கையை வந்து இந்த பெண் போலீஸை வச்சு கூட்டிகிட்டு வர்றதே தப்பு தானே.
பெண்களை வந்து பெண் போலீஸை வச்சு கூட்டிகிட்டு வரீங்க, ரைட்டு. இப்போ காவலர்களோட 2 மிக்ஸ் ஆகி ஆண் போலீஸ் பெண் போலீஸ் எல்லாம் சேர்த்து இது அப்படின்னா அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து அதில் ஏதாவது ஒன்று அவருக்கு மேலே ஒரு இதை உருவாக்கணும்னு நீங்கள் திட்டமிட்டு செய்கிற மாதிரி தானே இருக்குது. அவரை இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதை நீங்கள் அவரை இழிவுபடுத்தலை, பெண் போலீஸே சேர்த்து நீங்கள் வந்து அதில் பலிகடை ஆக்குறீங்க. பெண் போலீஸை வச்சு அவருக்கு உடஞ்ச கையை மழைபடியும் முறுக்கி அதில் ஒரு இதை பண்ணி இம்சையை கொடுத்து அவருக்கு மேலே ஒரு தாக்குதல் நடத்தி அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்ப சொல்லி அதை நீங்கள் பார்த்து குளிர் காயிறீங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போதில்லை, அது எங்கேயோ கோபாலபுரத்துக்கு போய் சேருதில்ல. அது இதெல்லாம் நல்ல காரியமா? இதெல்லாம் செய்யலாமா? இதெல்லாம் செய்யல திருப்பி உங்களுடைய குடும்பத்துக்கும் இதே மாதிரி நடக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? உங்க தந்தை இருக்கார்ல கருணாநிதிக்காரர், அவரை வந்து கைது பண்ணாங்களா இல்லையா? முதலமைச்சர் நாற்காலியில் இன்னமும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்களா இல்லையா? ஆனால் அவங்களெல்லாம் இப்படி ஏதாவது நடத்தினாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏதாவது ஒரு வகையில் அவர் தான் திமிரு பிடிச்சி போய் நான் வந்து சுகர் மாத்திரை சாப்பிட மாட்டேன், அதை பண்ண சுகர் மாத்திரை சாப்பிட மாட்டேன், அதே சமயத்தில் வந்து சுகருக்குள்ள இன்னும் இனிப்புகளை நிறைய திம்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது ஒரு மிகப்பெரிய எத்துவாளிங்கிறனால அவ்வளோ எத்துவாளி தினத்தை அந்த ஆள் பண்ணிட்டு நடந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஆன மாதிரி தமிழக முதலமைச்சர் கைதாக மாட்டார்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. உங்களுக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வருதில்ல. அதில் குறிப்பாக இந்த போதை பொருள் வந்து உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நிற்கிதில்ல, அதில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ வருங்காலத்தில் என்ன இதே மாதிரி இது உங்களுக்கு வராதுன்னு எப்படி நினைக்கிறீங்க? இப்படியெல்லாம் செய்யலாமா? இப்படிப்பட்ட இதெல்லாம் ஒரு அற்ப புத்தியாக தெரியலையா? போலீஸுக்காரங்களை நான் தப்பே சொல்ல முடியாது. போலீஸுக்காரங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும். அதான் உண்மையாக தான் அவங்கள வந்து பயன்படுத்தி பெண் காவலர்களை அதில் பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். எல்லாரும் கூட எவ்வளோ பொம்பளை மூஞ்சிய வெளியே காட்டி விட்டுட்டீங்க, தப்பு தானே? அதே மாதிரி வந்து சவுக்கு சங்கரை கைதை கண்டித்து திமுக காரங்களே ஆளை ரெடி பண்ணி அதை பெண்களை ரெடி பண்ணி அது எதுக்கு வந்தேனே தெரில, விளக்கமாத்தோட வாங்கன்னு சொன்னாங்க, வந்தேன். இதெல்லாம் தேவையா? அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய இதை திசை திருப்பி விடுறதுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னு ஒரு பாயிண்ட்டை நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வழக்கையும் தொடர்ந்து லைவில் இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்க. அவர் கைது அது இதுன்னு எதை சில ஃபோட்டோக்களை வெளியிடுறீங்க. பெண் காவலர்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க, சரி கூட்டிகிட்டு வந்தாங்க, உடனே அந்த வீடியோலாம் வெளியிட்டுட்டீங்க. ஏன் வெளியிட்டீங்க? ஆவணங்கள்னு சொல்லி நீங்கள் வெளியிடுறீங்க, அப்படி தானே? இந்த வள்ளியூரில் ஒரு பாதிரியார் செத்து போயிட்டார், 7 பக்க ஆர்சி கிறிஸ்டின் ரோமன் காத்தலிக் பாதிரியார், துணை பங்கு தந்தையாக இருந்தவர். அதுக்கு அடுத்து இப்போ அவர் பங்கு தந்தையாக மாற போகிறாரு. அவர் ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு சரியாக இது தெரியல, ஏதோ ஜாதி ரீதியான ஒரு இதனால தான் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார், தற்கொலை பண்ணிட்டார் ரூமில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாதிரியை மறக்கானமாக இந்த பகுதியில் உள்ளவர். இவர் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து அந்த பகுதியிலே அவரை வந்து பாதிரியாராக பணி அமர்த்த மாதிரி சூழலை வந்த உடனே அவருக்கு மிரட்டல்லாம் கொடுத்துருக்காங்க. 4-5 பேர் அவரை அடிக்கலாம் செஞ்சுருக்காங்க. அவருடைய மொபைலெல்லாம் பிடிக்கிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் அவர் வந்து இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாதுங்கிற லெவலுக்கு போயிருக்கா. அதுக்கு காரணம் ஜாதி ரீதியான உளைச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7 பக்கம் லெட்டரை எழுதி வச்சுருக்காரு. அந்த லெட்டரை ஏன் வெளியிடலை? தெரிஞ்சுட்டு போட்டுமே. அதில் யார் யாரெல்லாம் உண்மையான குற்றவாளிங்கிறத தான் மக்கள் மற்றத்தில் தெரியட்டுமே, மக்கள் புரிஞ்சுக்கிட்டட்டுமே. அந்த குற்றவாளிகளுக்கு மேலெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே அதை மறைக்கிறீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குல்ல. யாரெல்லாமோ உள்ளே வராங்கல்ல. காங்கிரஸ் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருக்கு இதுதானே நடந்துச்சு. அந்த லெட்டரை வெளியிட்டது காவல்துறை இல்லை, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க வெளியிட்டாங்க. அதனால இந்த வழக்கு வந்து பெரிய அளவில் எங்கே பெரிய அளவில் அதை இழுத்து மூடிடுவாங்க. ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஏதோ ஒரு சில இதையாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாதிரியார் விஷயத்தில் நீங்கள் அந்த கடிதத்தை ஏன் மறைச்சி வச்சிருக்கீங்க? வெளியிட வேண்டியது தானே, உண்மையை மக்கள் தெரிஞ்சுட்டு போட்டுமே. சவுக்கு சங்கர் வந்து போலீஸ் வேனில் பெண்கள் காவலர்களுடைய இதோட கூட்டிகிட்டு வராங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வெளியே கொடுத்துட்டீங்க. நீங்கள் தானே கொடுத்தீங்க. உங்கள் நோக்கம் தான் என்ன? போலீஸ்காரங்களுடைய நோக்கம் இல்லை, முதலமைச்சருடைய அந்த துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இதை மாதிரி அடித்தது, அதே மாதிரி இன்னொரு சில விஷயத்தையும் பார்க்கணும். இந்த சவுக்கு சங்கருடைய இன்டர்வியூ எடுத்தது வந்து ரெட்ஃபிக்ஸில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அவர் ஒரு பத்திரிகையாளர் தான், இவரும் ஒரு பத்திரிகையாளர், அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான். ஏன்னா சவுக்குங்கிற ஒரு இது ஆன்லைன் மீது ரொம்ப வருஷமாகவே நடத்திட்டு இருக்காரு சவுக்கு சங்கர். அதனால தான் அவருக்கு சவுக்கு சங்கருங்கிற பேரே. அப்போ அவர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே ஜெயலலிதா அந்த அம்மாவுக்கு எதிரான நிறைய விஷயங்களெல்லாம் அப்போவே வந்து எழுதியிருக்காரு. இது இன்றைக்கி நேற்று எழுதலை, அவர் நீண்ட காலமாகவே எழுதிட்டு இருக்காரு. அவரும் பத்திரிகையாளர் தான், இப்போ யூடியூபர்னு வச்சுருங்க. அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் ஒரு பத்திரிகையாளர். இப்போ அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. இது எனக்கு ஒரு விஷயம் தெரியலைங்க. அவர் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டே சவுக்கு சங்கர் பதில் சொன்னார். கேள்வி கேட்குற ஒரு இதழாளருக்கு இந்த கேள்வியை தான் கேட்கணும்னு எப்படி வந்து கோர்ட்டு சொல்ல முடியும்? கோர்ட்டு எப்படி நீங்கள் எந்தெந்த கேள்வியை தான் கேட்கணும்? நீங்கள் வந்து மனசில் ஒரு இதை வச்சுக்கிட்டு அவன் வச்சுக்கிட்டு தான் கேட்பான் சார்.
அப்படியெல்லாம் வந்து கோர்ட்டு வந்து எப்படி எந்த கணக்கில் வந்து சென்னை ஹைகோர்ட்டு இந்த இதில் வந்து உத்தரவு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. போட்டார், ஒரு நீதிபதி உத்தரவு போட்டார். அது உள்நோக்கத்தோட கேள்வி கேட்க முடியாது. அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்குற அத்தனை ரிப்போர்ட்டரும் உள்நோக்கத்தோட தான் கேள்வி கேட்குறா. யாரும் உள்நோக்கத்தோட கேள்வி கேட்கல. காவல்துறை பெண் காவலர்களை வந்து அந்த மாதிரி வெளியே இவருக்கு வாயினால கொண்டு வரதுக்கு அவன் கேள்வி கேட்டாலும், சவுக்கு சங்கர் வந்து அவருக்கு வாயினால சொல்லும்போது அவர் என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுங்க அவருக்கு வாய் தானே முடிவு பண்ணுது, அவருக்கு மூளை தானே முடிவு பண்ணுது. கேள்வி யார் வேணாலும் கேட்கலாங்க, என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஆனால் பதில் சொல்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பதிலை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு தான் முடிவு பண்ணணும். அதில் வந்து அவர் கேள்வி கேட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வந்து அவரை ஏன் கைது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது கோர்ட்டும் இந்த மாதிரி ஒரு உத்தரவும் போட்டிருந்து, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறது அதனால் முன்ஜாமீன் தர முடியாதுன்னு சொன்னனால தான் கைதே பண்ணாங்க. அவர் முன்ஜாமீன் கேட்டார் சென்னை ஹைகோர்ட்டில், தர முடியாது, நீங்கள் இந்த மாதிரி உள்நோக்கத்தோடு கேட்டீங்க. இது வந்து இந்த நீதி பரிபாலனமும் கொஞ்சம் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்குங்கிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே கதை தான் இதுலேயும் வந்து வருது. அது எனக்கு சரியாக படல. எல்லா நீதிபதிகளும் இப்படி தான் இருக்காங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து இது இதுக்கு ஒரு பத்திரிகையாளர்களும் கண்டனமே தெரிவிக்கலை, விமர்சனமே பண்ணலை. எப்படி ஒரு பத்திரிகையாளரை வந்து நீங்கள் கேள்வி இப்படி தான் கேட்கணும், நீங்கள் உள்நோக்கத்தோடு நீங்கள் ஒரு பெண் காவலரை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி எப்படி கேட்க முடியும்? கேள்வி அவர் அப்படி கேட்டார்னு வச்சுட்டுங்களேன் சார், பதில் சொல்ல வேண்டியவர் தானே. அவர் வந்து இல்லைங்க அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போண்டிய தானே. அவர் சொன்னார், கேள்வி இவர் கேட்டார், அவர் சொன்னார், ரைட்டு. அதனால் உள்நோக்கத்தோடு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்ட்டையும் நீங்கள் வந்து கூண்டில் ஏற்றுற மாதிரியான ஒரு விஷயம். கேள்வி கேட்குற உரிமையே கேள்வி கேட்குது கோர்ட்டு. அப்போ அது வந்து எனக்கு அது இந்த இடத்துல வந்து அது சரியா இல்லை. ஏதோ ஒருவேளை ஃபெலிக்ஸே வந்து உள்நோக்கத்தோட கேட்டிருந்தா கூட அண்ணாமலையிட்ட கேள்வி கேட்குறனால உள்நோக்கம் இல்லாமல் ரொம்ப நேர்மையாட்ட கேள்வி கேட்டுட்ருக்கேன். பத்திரிகை இதுக்காக வேண்டிய கேள்வி கேட்டுருக்கேன். பத்திரிகை நடத்துகிற அத்தனை பேரும் உள்நோக்கத்தோட நடத்துகிறாங்க உரிமையாளர்கள். பத்திரிகையில் வேலை பார்க்குற எல்லா ரிப்போர்ட்டரும் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான், அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இருக்க, ஒரு அஜெண்டா பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க அவங்களே. அப்போ இதழாளர் வேலையே பெரும்பாலான பத்திரிகையாளர் இதழாளர் அந்த வட்டத்தை மட்டுமே, அந்த ஒரு இலக்கை மட்டுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் வேலை பார்க்கலையே. காசு கொடுத்தா ஒரு செய்தி எழுதுவாங்க, காசு கொடுக்கலன்னா வேறு மாதிரி எழுதுவாங்க. எனக்கு தெரியுமே, நம்ம அங்கே தானே இருந்து வந்திருக்கோம். ஆனால் அதே மாதிரி இந்த பத்திரிகை அதிபர்களுக்கு ஒரு கொள்கை, திமுகவுக்கு சார்பு நிலைப்பாடு, அதில் வேலை பார்க்குற 1-2 பேர் நடுநிலைமையோடு இருப்பாங்க, மிச்சம் பேர் திமுகவுக்கு ஒத்தடிமையாக இருப்பாங்க. பெரும்பாலான பத்திரிகை எடுத்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? அதனால் அதை நோக்கி தானே கேள்வி கேட்பாங்க. அப்படி இல்லை, கேள்வி என்ன வேணாலும் கேட்கட்டும், பதில் எப்படி சொல்கிறார் அண்ணாமலை, எப்படி பதில் சொல்கிறாருங்கிறது அந்த இடத்துல முக்கியம். அண்ணாமலைகிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்களே, இதெல்லாம் ஏன் நீங்கள் ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதிக்கிட்ட போய் நீங்கள் ஏன் கேட்கல, இல்லை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கார்கிட்ட ஏன் போய் கேட்கலன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவங்க உரிமை, அவங்க என்னத்தை வேணாலும் கேட்பாங்க, கேட்காம போகிறாங்க. நம்ம கேள்வி கேட்டு பதில் சொன்னோம். அந்த அடிப்படையில் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கே எந்த அடிப்படையில் எனக்கு அது தெரியல. ஒரு சாமானியன என்னுடைய பார்வையில் நீதிமன்றம் இப்படி ஒரு கேள்வி கேட்டு அதை ஒரு காரணமாக வச்சு அவரை போய் கைது பண்ணது ஏதோ ஒரு பெரிய பயங்கரவாதியை கைது பண்ண மாதிரி டெல்லியில் போய் பிடிச்சி கைது பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து அவர் ஏதோ அந்த பத்திரிகை சங்கங்களில் போய் இதை புகாராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன் வந்தனால அவரை பிடிச்சி கொண்டு வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லாமல் அதை அலைக்கழிச்சு அவருக்கு வீட்டில் ரைடு நடத்திக்கலாம் என்ன இருக்குன்னு எனக்கு புரியலைங்க. கேள்வி கேட்டார், அவ்வளோதானே. அந்த கேள்வி தானே, அதுதானே உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய குற்றச்சாட்டு தானே. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட ஒரு கேள்வி கேட்டார், ரைட்டு. அதுக்கு வேற இல்லை, இன்னும் ஆவணத்தை வேற என்னத்தை ஒரு பயங்கரவாதிகளெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த மாதிரிப்பட்ட சாதாரண ஆளை போய் இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளனை போய் இதை ரைடு பண்ணி வீட்டில் வந்து பெண்களெல்லாம் வந்து வீட்டம்மாவை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இதெல்லாம் பண்ணுனாங்க. ஆனால் எந்த பத்திரிகையாளரும் எந்த கட்சிக்காரங்களும் கண்டுக்கவே இல்லையே, அதை பற்றி கவலையே பண்ணலையே, பேசாமல் இருக்காங்களே. இங்கெல்லாம் இதழ்கள்ங்கிற ஏகப்பட்ட சங்கம் வச்சுருக்காங்க. அதாவது பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சங்கமே ஏராளமான சங்கம் வச்சுருக்காங்க. மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் சங்கம், அதுக்கு தங்கம், இதுக்கு நிறைய சங்கம் வச்சுருக்காங்க. அதுமாதிரி நல்ல மூத்த பத்திரிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பீத்த பத்திரிகையாளர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருத்தங்க கூட இதை கண்டித்து எதுவும் சொன்னதில்லை. ஆனால் ஃபெலிக்ஸை கைது பண்ணது அப்படியே சுற்றி வளைச்சி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காருக்கு ஒரு நெருக்கடியை அது உருவாக்கிட்டு அவரை கைது பண்ணது. ஏன்னா சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது அது பெருசாக பாதிக்கலை. ஆனால் இவரை கைது பண்ணது வந்து சுற்றி வளைச்சி அந்த பின்வாசல் வழியாக அவங்க இதை வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டு, பலர் வந்து வெளிப்படையாக வெளியே பேசாட்டாலும் அது மறைமுகமாக அந்த தேவையில்லாத வேலை அடிப்படையில் அவரும் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர், மதம் மாறினவராக இருந்தாலும் அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் கிறிஸ்டின். அப்போ அது எல்லா பக்கமும் அது இடிக்குது.
நம்ம திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு அங்கங்கே அது இடிக்க ஆரம்பிச்சதுனால இப்போ வந்து அவரை விடுதலை பண்ண போகிறாங்க. இந்த தகவல் எனக்கு எப்படி தெரியும்னு தெரியுங்களா? தகவல்லாம் ஒன்றும் தெரியாது. சில அறிகுறிகளை வச்சு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அவருடைய ரெட் விக்ஸனுடைய அவருடைய மனைவி வந்து எல்லாம் ஹெச்ஆர் மேனேஜர் எல்லாம் இருக்காங்க அந்த ரெட் விக்ஸ் நிறுவனத்துக்கு. அவங்க தான் எல்லாம் அந்த பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க. வெளியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து சவுக்கு சங்கர்கிட்ட அந்த இதை பேட்டி எடுத்ததுக்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். அந்த பேட்டியை ஒளிபரப்பினது முக்கியமாக வந்து எடுத்தது பிரச்சனை இல்லை, அதை ஒளிபரப்பின இடத்துல வந்து அந்த நிறுவனத்துக்கு குற்றச்சாட்டு வைக்கலாம். நீங்கள் அவரு என்ன வேணாலும் பேசலாம், அது ஓகே. ஆனால் அதை வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட்டு ஓகே. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அது வந்து அந்த அவருடைய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால் நாங்கள் வந்து பெண் காவலர்களை பற்றிய கருத்து உடன்பாடு கிடையாது. அதனால் அந்த இதுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு அந்த வார்த்தையை அப்படியே போட்டிருந்தாங்க. மனப்பூர்வமான மன்னிப்பை நாங்கள் கோருகிறோம்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அந்த அம்மா வெளியிட்டு இருந்துச்சு. இது இதுதான் அறிகுறின்னு நான் சொன்னேன். இது எதனுடைய வெளிப்பாடுன்னா, இப்போ வந்து அவங்ககிட்ட பேசிடுவாங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை ஸ்டேட்மெண்ட் வெளியிடுங்க, ஒரு மறுப்பு அறிக்கை கொடுங்க, ஒரு மன்னிப்பு கடிதம் வெளியிடுங்க, உடனே அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அடுத்து ஜாமீன் கொடுத்துருவோம், வெளியே விட்டுடலாம், வேறு இடைஞ்சல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி எடுத்து அங்கே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கங்கிறது என்னுடைய புரிதல். ஏன்னா அப்படி தான் நடந்திருக்கு. அதனால் எனக்கு நல்லா தெரியும் இந்த கதை. அதனால் வந்து இந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், ஜான் பெலிக்ஸ் சீக்கிரம் ஒரு ஜாமீனில் வெளியே வந்துடுவார். அவரை வெளியே விட்டுருவாங்க. ஏன்னா அவர் தான் மன்னிப்பு கேட்டுட்டார்ல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது. ஆனால் சவுக்கு சங்கருக்கு மேலே ஒரு 5-6 கேஸை போட்டு குண்டாசையும் போட்டு எல்லாம் தூக்கி கொண்டு வச்சாச்சு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய சங்கங்கள், அப்புறம் அரசியல் கட்சிகள், அதான் கம்யூனிஸ்ட் நாதாரிகளெல்லாம் விடிய கிடந்து இந்த மாதிரிப்பட்டதுக்கெல்லாம் உரிமைக்கெல்லாம் அவங்க தான் குரல் கொடுப்பாங்க. கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுங்கிறத மறுக்கவே முடியாது. அவர் வந்து மோடியை திட்டினாரு, சீமானை திட்டினாரு, இல்லை அவரை திட்டினாரு, சீமான சித்தரில் அவங்கெல்லாம் ஒரே குரூப்பு, இவரை திட்டினாரு. அப்படி இப்படிலாம் இருந்தாலும் கூட அவரை திட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு வச்சுடுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அவ்வளோதோட அதான் சரியாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய இந்த மாதிரி பண்ணதுனால இவங்க என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு குரல் வலையெல்லாம் நெரிக்கலாம்னு சொல்லி ஒரு இதுக்குள்ளால வரும், ஒரு அர்த்தம் இதுக்குள்ளால வரும், எதிர்பார்ப்பு அதுக்குள்ளால வரும். இந்த மாதிரி சவுக்கு சங்கர்னா அப்போ இந்த மாதிரி இன்னும் பத்திரிகையாளர்கள்ங்கிற பேரில், அரசியல் விமர்சகருங்கிற பேரில் இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய குரல் வலையெல்லாம் நெரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு தவறான ஒரு கருத்து. இன்னொன்று, இவங்க செய்தது எதுவுமே சரியா இல்லை. 3 ஆண்டு சாதனைன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து வாயால் வடை சுட்டாங்க, அவ்வளோதான். சொல்லாட்சி அல்ல செயலாட்சி அப்படின்னாங்க. என்னத்தை செயலாட்சி? சும்மா கிடக்கக்கூடிய ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு பாசனி போட்டு அங்கே ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுதானே இப்போ கடைசியில் மலர் கண்காட்சிக்கு 150 ரூபா போட்டிருந்த நுழைவு கட்டணத்தை வந்து பெரியவர்களுக்கு அதை 125 ஆகியிருக்கும். வாங்க எவன் வருமா உங்களுக்கு? அவன் வரக்கூடிய நேரத்தில் பாசனி போட்டு ஒரு பயம் அங்கே வரவிடாமல் கெடுத்து விட்டுட்டீங்க. கொடைக்கானலுக்கும் போகல, ஊட்டிக்கும் போகல. இந்த வாட்டி இல்லை பொல்லிய வரத்தை நீங்கள் கேட்டு வாங்கிங்களேன், அதில் வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ கடந்த முறை வந்ததை விட ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால அந்த சுற்றுலா மையமே வந்து ஓட்டக்கூடிய லெவலுக்கு போயிட்டு, அது காரணம் இந்த கையால் ஆகாத திராவிடியா மாடல் அரசாங்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கார், இவங்க தான் அதுக்கு காரணம். அதை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இல்லைன்னா பாருங்க, குடி தண்ணீரில் சாணத்தை கூட்டுறான், குடி தண்ணீரில் மலத்தை கலக்குனான். அந்த வேங்க வெயில் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல தமிழக போலீஸ் தானேங்க. டெல்லியில் போய் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணி கூட்டிட்டு எங்கே இருக்கானே தெரியாது. ட்ரெயினில் வராரா, பஸ்ஸில் வராரா, இல்லைன்னா ஃப்ளைட்டில் வராரா, அதுவே தெரியாது. என்னெல்லாமோ போட்டு இழுத்தடிச்சு அதாவது நோக்கம் வந்து அந்த குடும்ப பெண்ணை வந்து அந்த குடும்பத்தில் உள்ள அவங்க உறவினர்களை வந்து நிலைகுலைய செய்ய வேண்டும். அதுதான் வந்து இவங்களுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் போட்டு அவங்களை கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்து இதெல்லாம் பண்ணி அந்த அலுவலகத்தில் போய் ரைடுங்கிற பேரில் பண்ணி, அவங்க வீட்டில் போய் ரைடுங்கிற பேரில் பண்ணி, அப்படின்னா என்னாகும், அந்த வீடு பக்கத்து வீடு 3வது வீடு எல்லா வீட்டுக்கும் அது வந்து ஒரு மாதிரியான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு பயத்தை உருவாக்கும். எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையை பார்க்குறீங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க. கடைசியாக வந்து அவர் என்ன செய்வார், சரி நான் ஏதோ பண்ணிட்டேன் விட்டுருங்க, நான் இந்த மாதிரி பேரேன்னு சொல்லிட்டு ட்ராக்கை மாற்றுவோம். அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குறது. இதுதானே அவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இது தவறானது. தப்பு செய்யல. அதுக்கு இவங்க யோக்கியனா இருக்கணும்ல. இவங்க நேர்மையான ஆட்சி நடத்துறது தானே அதெல்லாம் பண்ண முடியும். அவங்க தான் அதான் சொல்கிறேனே, இங்கே வந்து ஒரு வேனில் வரக்கூடிய பெண்கள் மத்தியில், பெண் போலீஸ் மத்தியில் அவர் இருக்கக்கூடியதை ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாங்க அதே போலீஸுக்காரங்க. அங்கே ஒரு பாதிரியார் ஒரு 7 பக்கத்துக்கு வந்து மரண சாசனம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, வெளியே விட மாட்டாங்கிறாங்க.
அப்போ அதில் பெரிய பெரிய பெரிச்சாளிகள் அதில் இருக்குன்னு தான் அர்த்தம். கிறிஸ்தவ மதம் சம்பந்தப்பட்ட ரோமன் கத்தலிக்கில் உள்ள பெரிய பாதிரியார்கள்லாம் அதில் மேல் மட்டத்தில் உள்ளவங்க நிறைய இருக்காங்க. அரசியல்வாதிகளும் அதுக்குள்ளே இருக்காங்களாம். அப்போ அதெல்லாம் வெளியே வண்டவாளம் வெளியே வந்துருங்கிறனால தான் அந்த கடிதத்தை வெளியிட மாட்டேங்கிறீங்க. அங்கே ஒருத்தர் காதல் கடிதத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா அதை பக்கமாக பத்திரிக்கை கொடுத்துறீங்க. அவன் டைரியெல்லாம் தூக்கி கொடுக்குறீங்க. அதே மாதிரி யார் இது வரைக்கும் வந்து ஒரு மாணவி கடிதம் எழுதி வச்சுட்டு இருந்தாலும் உடனே எடுத்து கொடுத்துறீங்க. பாதிரியார் இறந்ததுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கடிதத்தை? 7 பக்கம் கடிதம் சிக்கிட்டு இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை இவ்வளவுதான். இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே, எல்லாத்துக்கும் ஹெட் யார்? போலீஸ் துறை அமைச்சர் யார்? முதலமைச்சர் ஸ்டாலின் காரு. அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு தான் லட்சணத்தில் தமிழகத்தில் இருக்குது. இன்னும் பாருங்க, இன்னும் ஏகப்பட்ட இது தொடர்ந்து தமிழகம் முழுக்க எந்த ஒரே ஒரு மாவட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள் போதைப் பொருள் இல்லை அப்படி சொல்லுங்கள். கமலஹாசன் கலந்துட்ட நிகழ்ச்சியிலேயே போதைப் பொருள் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. குற்றச்சாட்டு வந்தாச்சு. பாஜக தரப்பில் இருந்து அதுக்கு விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்க. ஏன்னா அப்படி அதை ஒரு கலாச்சாரமாக மாற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. போதைப் பொருளுங்கிறது ஒரு கலாச்சாரமாக்கி அதில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க திமுகவினர். விளங்குமா? அதில் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. எப்படி கட்டுப்படுத்துவாங்க? சாராய ஆலைகள் எல்லாம் வந்து சாராயம் காய்ச்சிறதே திமுக காரங்க தான். எப்படி அதை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி மது விலக்க கொண்டு வருவாங்க? அதே கதை தான். இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய அவப்பெயரை உருவாகிட்டு இருக்கு. அதனால சவுக்கு சங்கரை வச்சு 4 நாள் படம் ஓட்டலாம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவை மீட்க போறேன்னு சொன்னார் மு.க. ஸ்டாலின். எல்லாம் சொல்லிவிட்டு கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கே போகல. கேட்பாங்களா? ஏங்க நீங்கள் இந்தியா அண்ணாமலையும் எங்கெல்லாமோ போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. தென்னிந்தியா முழுக்க முடிச்சுட்டு அடுத்து வட இந்தியாவுக்கு அவர் போயிட்டார். இப்படி அவருடைய பிரச்சாரம் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு. போகிற இடத்துலலாம் அவருக்கு பெரிய வரவேற்பு வேற இருக்கு. கேரளாவுக்கு போனாலும் வரவேற்பு, கர்நாடகத்துக்கு போனாலும் கர்நாடகத்துக்கு சரி வேலை பார்த்தாருங்கிற ஒரு சின்ன இதாவது இருக்கும். ஆனால் ஆந்திராவில், தெலுங்கானாவில் இவர் எங்கே போனாலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரையை அடித்து அனுப்ப வேண்டியது தானே? போய் 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கன்னு 4 ஓட்டு கேளுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? இல்லை நீங்கள் போக வேண்டியது தானே? நீங்கள் தானே வந்து துணை பிரதமர் ஆக போகிறேன்ட்டு இருந்தீங்க. போக வேண்டாமா? கல்கத்தாவில எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல? போக வேண்டியது தானே? இவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டர்கள் என்னமோ பேசுவாங்க. பத்திரிகையாளர்கள்ங்கிறவங்க பேசிடக்கூடாது. இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது. திமுக அரசு செய்த அடவடித்தனத்தை சொல்லக்கூடாது. திமுக அரசினுடைய கையாளாக தனத்தை சொல்லக்கூடாது. 3 ஆண்டு சாதனைங்கிற பேரில் திமுகவினுடைய அந்த திமுக குடும்பம், அதாவது ஸ்டாலின் காரு குடும்பம் வந்து முதல் 1 வருஷத்துலேயே 30,000 கோடி, இப்போ 1 லட்சம் கோடியை தாண்டி போயிருக்கும் கொள்ளையடிச்சது. இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. எதுக்கு வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றினீங்கிறத பற்றி நீங்கள் எதுவும் கருத்து சொல்லி அது மக்கள் மத்தியில் பெரிய கெட்ட பேராக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தூண்டி விடக்கூடாது. கருத்து சொன்னால் தூண்டி விடுறதாயிரும். அதனால் அதை பற்றிலாம் பேசக்கூடாது. அதாவது இதனுடைய அரசாங்கத்தினுடைய குறைகள் எதையும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அவங்க செய்த தவறுகள் எதையும் நீங்கள் சுட்டி காணிக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வேண்டி இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சார்? மிஞ்சி போனால் 1 மாதம் இல்லை 2 மாதம். அதுக்கு பிறகு என்னதான் பண்ணுவீங்க நீங்கள்? அவர் ஒரு சவுக்கு சங்கரை நீங்கள் பிடிச்சி போட்டிங்கன்னா இன்னும் 4 சவுக்கு சங்கர் உருவாங்க. இதுதான் யதார்த்தமானது. இதில் வந்து கூடுதலாகவும் ஒரு தகவலை சொல்லணும். அதாவது மதுரை ஹைகோர்ட் கிளையில் ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அதான் மாட்டுச்சாணத்தை கலந்த வழக்கு தான் அதில் விசாரணைக்கு வந்துச்சு. அதில் நீதிபதி வந்து ஒரு 2 நீதிபதிகள் அதை அமர்வு தான் அதை விசாரித்தாங்க. அதில் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை அழகாக சொல்லியிருந்தார். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாகியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், யாராவது கேள்வி எழுப்பினால் அவர்களுக்கு எதிராக பொய் வழக்கு பதியப்படுகிறது. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகின்றனர். அதாவது வேங்கவயல் மாதிரியோ இல்லைனா இப்போ இந்த மாட்டு சாணத்தை குடிநீரில் கலந்தானோல இதை மாதிரியோ விஷயங்கள் வந்து 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பிறகும் நம்ம தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இது சமூக நீதி ஆட்சின்னு வேற சொல்லிட்டு நடக்காங்க. இரட்டை தமிழர் முறை இன்னமும் இருக்கு. நீதிபதியே நேற்றுக்கு சவால் விட்டுருக்கார். இல்லைன்னு சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். நீங்கள் அந்த அலுவலர்கள் எல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவோம்னு கேட்டிருக்காரு. அலுவலரில் முதலமைச்சரை தூக்கணும். அவங்க தானே ஆட்சியாளர்கள். அவங்க தானே இதுக்கு உரிமை குத்தகதாரர். அவங்க தானே சமூக நீதியை பாதுகாத்த அரசுன்னு இவங்க தானே தம்பட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால கேள்வி கேட்டேன். நீங்கள் இதை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் உடனே அவங்கள கைது பண்ணி உள்ளே போடுறது, பொய் வழக்கு போடுறது, குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறது தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். இது சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டத்தை போட்டதை வந்து வெளிப்படுத்துகிற விதமாகத்தான்
இங்கே ஒரு நீதிபதி வந்து அதே ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை நீதியரசர் வந்து இப்படி ஒரு கருத்தை பண்ணியிருக்காரு. இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு கண்டனம். இது ஒரு கண்டனம் தான். இந்த அரசாங்கத்துக்கு அது ஒரு கண்டனம். இந்த மாதிரி கருத்து சொல்றவங்களெல்லாம் குறைவலே நடக்கிறது. அதாவது அரசாங்கத்தினுடைய தவறுகளை வந்து ஒருத்தர் அது ஏற்பு இருக்கா இல்லையாங்கிறது வேற கதை. அதை சுட்டி காட்டினா என்ன நிவர்த்தி பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுதான் ஜனநாயகம். நீங்க வந்து ஒரு பெரிய தவறை வெளியே கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா அந்த தவறை வந்து வெளியே கொண்டு வந்தவனுக்கு குறைவலையே போய் நெருக்கப்படாது. நெருக்குனீங்கன்னா அதை மாதிரி யாரும் கொண்டு வரக்கூடாதுங்கிற மிரட்டல் அதனுடைய வெளிப்பாடாக அமையும். அதே சமயத்தில் அந்த தவறை வந்து திருத்தணுங்கிற நோக்கத்தில் இருந்தாங்கன்னா இதை மாதிரி தப்பு பண்ணால் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். அப்போ வந்து இந்த தப்புகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதை வந்து திருத்திக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த தவறே நடக்காமல் நீங்கள் பண்ணுங்க. அப்போ யாரும் உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்போ வெளியே சொல்லத்தானே செய்வாங்க. ஆனால் இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு தகவலை நீங்கள் பார்க்கணும். இந்த விஷயத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் இன்னும் குரல் கொடுக்கல. அப்போ மோடியை சல்லி பையன்னு சொன்னவருக்கு எப்படி குரல் கொடுக்க முடியும்? அது ஒரு சின்ன லாஜிக் அதில் இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்ட லாஜிக்கு. ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இந்நேரம் இந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு கண்டன குரல் எழுப்பி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு இந்த மனுஷனை வந்து குண்டர் சட்டத்தை வரைக்கும் போயிருக்காது. அப்பவுமே அது வந்து ஏன்னா அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. தமிழக அரசு, இந்த திராவிடியா மாடல் அரசு வந்து பயப்படுறது அண்ணாமலைக்கு ஒருவருக்கு மட்டுமே. வேற யாருக்கு, எடப்பாடிக்கு, இவருக்கு எவருக்கும் அவங்க பயப்படவே இல்லை. அண்ணாமலே ஒரு விஷயத்த கையில் எடுத்தாருன்னா அப்படியே கொஞ்சம் அடங்குறாங்க. உடனே அந்த மாற்று ஏற்பாடு என்னன்னு தேடுறாங்க. உடனே கொஞ்சம் பம்முறாங்க. அந்த இடத்துல அந்த விஷயத்துல உடனே பம்முறாங்க. அவர் அந்த விஷயத்த கையில் எடுக்கலை அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த உடனே அந்த பெரிய அளவில் அவர் தான் கண்டுக்கல, ரைட் ஓகே அப்படிங்கிறத ஒரு விஷயமா எடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமாக ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ அண்ணாமலைன்னு ஒரு மனிதருக்காக மட்டும்தான் அவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, எலெக்ஷனில் நின்றுருக்காரு, இன்னும் ஆகலை. வேற எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது. பாஜகவுக்கும் இதுக்கு முன்னாடி கூட தான் ஏகப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அண்ணாமலை ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஆளுங்கட்சி, இன்னும் சொல்ல போனால் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை விட்டு ஓடி போயிட்டார். அதோட கதை இன்னும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண ஆளு தான் சவுக்கு சங்கர். ஆனாலும் கூட அவர் வந்து அதுக்கு மேலே அவரால் செல்ஃப் எடுக்கலை. ஆனால் அண்ணாமலை வந்து இப்போ இதில் இறங்கியிருந்தார்னா பத்திரிகையாளருடைய கருத்து சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கனாலும் அதுக்கு அண்ணாமலை தான் குரல் கொடுத்தே ஆகணும். கொடுத்தா மட்டும்தான் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அண்ணாமலை குரல் கொடுத்தா மட்டும்தான் வந்து தீர்வு கிடைக்குங்கிறது தான் இந்த விஷயத்தின் மூலம் மறுபடியும் ஒரு கூட நம்ம வந்து இதை புரிஞ்சுக்க முடியுங்கிறதா என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.